ஐயா நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? வாங்க, இங்கே வாங்க. ஸோ யூனிவர்சல் ஆஸ்க் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற சாய்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அப்பாவை தான் ஹெல்ப் கேட்டிருக்கீங்க. பெற்றோர்கள் எப்போவுமே வந்து குழந்தைகளை கைவிட்டதே இல்லை. இந்த வார்த்தைகளை நீங்களே சொல்லிடலாம். இதுக்கப்புறம் வர 6 வார்த்தைகள் நீங்கள் மைக்கில் சொன்னீங்க. தோல்விகள் கொஞ்சம் வேண்டுமடி, வெற்றிக்கு அதுவே ஏணியடி. இன்னும் ஒரு முறை எங்களுக்காக ரிப்பீட் பண்ணுறீங்களா? தோல்விகள் கொஞ்சம் வேண்டுமடி, வெற்றிக்கு அதுவே ஏணியடி. இது நிஜமாவே அது வாழ்க்கைக்கு ஒரு நல்ல போதனை இல்லையா? அது நீங்கள் கவிதை எழுதுறது உண்டா? காலேஜ் டேஸில் கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவாங்க. அப்படியா? ரொம்ப அருமை. ரொம்ப அழகாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இது கரெக்டானு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்களேன். ஏன்னா ஒரு பக்க பலமா இல்லையா? நான் தான் சொல்லிட்டேனே, பெற்றோர்கள் கைவிடவே மாட்டாங்கன்னு. நம்ம பிள்ளை எப்படி இருந்தாலும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு எப்போவுமே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கேன் வி ஃபில் இன்? தோல்விகள் கொஞ்சம் வேண்டுமடி, வெற்றிக்கு அதுவே ஏணியடி. இது நீங்கள் கரெக்டுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து அவங்கள ரிசல்ட் கேட்கலாம். ஃபைனலி உங்கள் சன் வந்து கொஞ்சம் டென்ஷன் வர ஆறாராக பார்க்கணும் நாங்கள். ஏன்னா வந்து இது வரைக்கும் அவர் ஊதி தள்ளிட்டாரு. ஸோ எங்களுக்கே கொஞ்சம் சரி, நீங்கள் கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா நம்ம லாக் பண்ணலாம். அது தோல்விகள் கொஞ்சம் வேண்டுமடி, அதாவது வெற்றிக்கு அதுவே ஏணியடி. இல்லை, எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு திருத்தம் வருது. ஏன்னா இது டியூன் படி பார்க்கும்போது இப்போ போன சரணத்தில் வந்து துளைகளின்றி நாயனமா, தோல்விகளின்றி பூரணமா, அந்த டியூனோட பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் சரியா இருக்காதோ? ஏதாவது துணை சொல் தோல்விகள் தான் அல்லது வந்து தோல்விகள் தான் தோல்விகளும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரணும். தோல்விகளும் கொஞ்சம் வேண்டுமடி, அப்பதான் அந்த டியூன் கரெக்டாக வருது இல்லையா? தோல்விகள் கொஞ்சம் போது ரொம்ப ஃபிட்டாக, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எழுத்து குறையிற மாதிரி, ஒரு மாத்திரை குறையுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல தோன்ற மாதிரி இருக்கு. அதனால தோல்விகளும் கொஞ்சம் வேண்டும்படியாக தான் இருக்கணும். ஏன்னா கருத்து அவர் சொன்னது கரெக்டாக இருக்கலாம், பட் வார்த்தைப்படி டியூனுக்கு பார்க்கும்போது தோல்விகளும் அப்படின்னு இருக்கணும்னு தோணுது. ஓகே, வெற்றிக்கு அதுவே ஏணியடி. நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்னா நம்ம மாத்தி பார்க்கலாம். இல்ல, நிச்சயமா அப்படி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா? அது இருக்கலாமா? அப்படியா? டியூனுக்கான அவர் வந்து பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து நிறைய டியூன் உங்க அழகா பாடுறாரு. அதனால கரெக்டா அந்த தோல்விகளும் கொஞ்சம் வேண்டும்படி தான் இருக்கும். அந்த அப்பதான் அந்த டியூன் ஃபிட் ஆகுது. இல்லை, நம்ம அப்படியே ட்ரை பண்ணுவோம். ஓகே, இல்லைன்னா ஒரு வேற ஏதாவது ஹெல்ப் லைன் யூஸ் பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்னா நம்ம இருக்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அடுத்த ரவுண்டு போகிறது தான் முக்கியம் நம்ம இல்லையா இந்த ரவுண்டுக்கு. சரி, அதனால 50-50 கேட்கலாம். ஏன்னா அது எப்படியும் ஒரு லைன் வந்துடும்ல. அது உங்களுக்கு ரெண்டாவது லைன் வந்துச்சுன்னா கஷ்டம், பட் ஃபர்ஸ்ட் லைன் வந்தால் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டவுட் வேர்டு தானே டவுட் இல்லையா? ஓகே. கேன் வி ஹேவ் தி 50-50 ஹெல்ப் லைன்? நீங்கள் நேர்ந்துக்கிட்டது ரொம்ப நல்லதாக போச்சுங்க. ஏன்னா தோல்வியும் கொஞ்சம் வேண்டும்படி. தோல்விகளும் இல்லை, தோல்வியும். ஓகே, தோல்வியும் கொஞ்சம் வேண்டும்படி. அடுத்த லைன் அதே தான். அடுத்த லைன் நீங்கள் சொன்னது தானே, அதே வச்சுக்கலாம். அதே வச்சுக்கலாம். வெற்றிக்கு அதுவே ஏணியடி. ஓகே ஓகே, இதை லாக் பண்ணலாமா? லாக் பண்ணலாம். அதாவது நீங்க சொன்னது ஆக்சுவலி 100 ஆல்மோஸ்ட் அது கரெக்ட் தான். அதுதான் கருத்து. நீங்க சொன்னது கரெக்ட். தோல்விகள்னு எழுதியிருக்கலாம் பாட்டுல. ஏன்னா அங்க துளைகள் இன்றின்னு வரும்போது இங்க யும்னு வச்சுட்டாரு கொஞ்சம் சாஃப்டா. அது அப்பப்போ அவரோட சவுண்டிங்க்கு அதுன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நன்றி ஐயா. இல்லாட்டா இவ்வளவு தூரம் கூட ஐ திங்க் எல்லாம் பாதி முகவாசி கொடுத்துட்டாரு அப்பா. ரொம்ப நன்றி. இப்படி ஒரு கவிஞருக்குள்ள ஒரு பாடகர் ஒளிஞ்சிருக்காருன்னு நீங்க யாருக்குமே தெரியாது இண்டஸ்ட்ரியில. நீங்க பாருங்க, இந்த நிகழ்ச்சி பார்த்தப்புறம் உங்களுக்கு ரசிகர்கள் எழுத்துக்கு இல்லை, நீங்க பாடினதுக்கு நிறைய பேர் இருக்க போறாங்க. அதுக்காகவாவது இன்னொரு பாட்டு உங்களை பாட வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான். நிச்சயமா. இல்லை, அதான் நான் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை நான் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது ஒரு போட்டியாவோ இதில் எவ்வளோ ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வரல. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பயணம். ஒரு நடிப்பில் ஒரு ஞாபகங்கள் படத்தில் ஒன்று பண்ணணும், அது ஒரு வேற பயணம்.
பாடுறதுங்கிறது ஒரு பயணம் தான், அதுவும் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறது தான். ஆமா. ஸோ பாடி 5 லட்ச ரூபா வீட்டுக்கு எடுத்துட்டு போகணுங்கிற அந்த மனோநிலையும் இருக்கு. பட் பயணங்கள் முடிவதில்லை, அதுதான் வாழ்க்கை பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த பயணம் வந்து நம்மளே எதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் நான் தான் முடிவு எடுத்துட்டேன். அதாவது நீங்கள் சொல்லிடாதீங்க, ஏன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாம் அப்படியே என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் கட்டாயமாக அவர் என்ன சொன்னார் நீங்கள் கேட்கத்தான் போறீங்க. we have a short break in யுனிவர்சல் பாட்டு பாட விஜய் சாரோட பாட்டு பாட வா. யுனிவர்சல் பாட்டு பாடுவா ஒரு சிறிய இடைவெளி.